நியூ வெரைட்டி ஆஃப் தாலி முகப்பு செயின்ஸ்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கடை தெரு. இன்னைக்கு நம்ம குரோம்பேட் போத்தியஸ்வர்ண மஹால் வந்திருக்கோம். இங்க இவங்க கிட்ட இருக்கக்கூடிய தாலி முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ்லாம் இன்னைக்கு இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம கடை தெரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கக்கூடியது இப்போ ரீசெண்டாக நியூவாக வந்திருக்கக்கூடிய பாலக்கா முகப்பு செயின் தான். யூஸ்வலாக இந்த பாலக்கா டிசைனில் நம்ம நெக்லஸ், ஹாரம், இயரிங்ஸ் கூட பார்த்துருப்போம். பட் இந்த முகப்பு செயின் கொஞ்சம் நியூவாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுலேயும் உங்களுக்கு ரெட், க்ரீன்னு வேறு வேறு கலர்லேயும் வேறு வேறு ஷேப்லேயுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சிங்கிள் சைடு வரும். லாஸ்ட்டில் உள்ளது மட்டும் ரிவர்சிபிளாக இருக்கும். இப்போ நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். ரெட் ஒரு பக்கமும் க்ரீன் ஒரு பக்கமும் இருக்கிற மாதிரி ரொம்பவே அழகான ஒரு டிசைன்ஸாக இருக்குது. இதை நம்ம வந்து தாலி முகப்பு செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபேன்சி முகப்பு செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் வெயிட் ரேஞ்சஸ்ல பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 3 சவரன்ல வரக்கூடிய ஸ்டோன் பால் மோப்பு செயின். அண்ட் மதுரை மீனாட்சி அம்மன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி முகப்பு செயின்ஸுமே வந்திருக்கு. போத்தியஸ்வர்ண மஹாலில் மதுரை மீனாட்சி அம்மன் நகைகள்னு சொல்லிட்டு நெக்லஸ், ஹாரம், மோதிரம்லாம் கூட நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வகையில் அதே வரிசையில் இப்போ நமக்கு மதுரை மீனாட்சி அம்மன் மோப்பு செயினுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வேறு வேறு ஸ்டோன் பதிச்ச மாதிரி ஒரு மாலை அப்படியே சுற்றி இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு 3 சவரன் வருது. ஸ்பைரல் அண்ட் பால் ட்ரெடிஷ்னல் டைப்லேயே ஸ்டோன் வச்ச கலெக்ஷன்ஸ் தான். இது மதுரை மீனாட்சி அம்மன் செயின். மதுரை மீனாட்சி அம்மன் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு வேறு டிசைனில், அதாவது உங்களுக்கு கொஞ்சம் டிசைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு மீனாட்சி அம்மன் அப்படியே வச்சுட்டு சுற்றி இருக்கிற டிசைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு வேறு வெயிட் ரேஞ்சஸ்லேயுமே கொடுத்துருக்காங்க. கோபுரத்தோடு சேர்த்து இருக்கிற மாதிரி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒன்றா கையில் வச்சு கூட அடுத்து நான் காமிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பேட்டர்னில் ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோன்ஸ் அண்ட் பிங்க் ஸ்டோன்ஸ் மாற்றி மாற்றி வந்திருக்கு. வெயிட் ரேஞ்சஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு மேலேயும் கீழேயும் ஹாஃப் ஜிமிக்கி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் மிடில் லக்ஷ்மி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெடிஷ்னலான டெம்பிள் ஜுவல்லரியில் மோப்பு செயின் வேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லாவே இதெல்லாம் கொஞ்சம் 10 சவரன் 9 சவரன் நல்ல வெயிட் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான செயின்ஸு. ஸோ நல்ல உங்களுக்கு தெளிவான உருவமும் அதில் தெரியும். அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது லைட் வெயிட்டில் ஜஸ்ட் 18லேருந்து 20 கிராம்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி பால் மோப்பு செயின்ஸ். ஒரு சிலதில் உங்களுக்கு ரோடியம் பாலிஷ் கொடுத்துருக்காங்க. பாலுடைய ஷேப்பும் கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கு. லாஸ்ட் பட் ஒன்ல பால் பைப்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓவல் டைப் பால் இந்த மாதிரி மிக்சடான ஒரு டிசைன்ஸ் வந்திருக்கு. அதுக்கடுத்தது மதுரை மீனாட்சி அம்மன் செயின்ஸ் எல்லாத்தையும் நான் ஒன்றா உங்களுக்கு கையில் வச்சு காமிச்சிருக்கேன். 4 சவரனில் ஆரம்பித்து 10 சவரன் வரைக்கும் இருக்கக்கூடிய செயின் கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் நகைகள் வந்துட்டு இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது ஹாஃப் ஜிமிக்கிலேயே மதுரை மீனாட்சி அம்மன் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ரொம்ப லைட் வெயிட்டில் வேர் பண்ணுற மாதிரி டெய்லி யூஸ்க்கு இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்ததுனால இந்த மாதிரி மோப்பு செயின் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ நெக்லஸ், ஹாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி செயின்ஸ்லாம் நீங்கள் டெய்லி கூட வேர் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் பெரிய முகப்பு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பார்வையாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4.5 சவரனில் வரக்கூடியது. இது ஸ்டோன் இருக்கிற மாதிரியான ஜிமிக்கி மோப்பு செயின் தான். ஜிமிக்கி மோப்பு செயின் நம்ம போத்தியஸ்வர்ண மஹாலில் லான்ச் பண்ணப்போ செம்ம ட்ரெண்டிங்காக இருந்தது. ஸோ அதுலேயே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி மோப்பு செயின்லேயே ஸ்டோன் வச்சது, மீனாட்சி அம்மன் வர மாதிரி கலெக்ஷன். யூஸ்வலாக லக்ஷ்மி அண்ட் மயில் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா. இதில் வந்துட்டு மேலேயும் கீழேயும் அழகாக வந்து ஒரு ஸ்டோன் கொடுத்து ஒரு மயிலுக்கு மேலே கொடை பிடிச்ச மாதிரியான ஒரு டிசைன் இன்ஃபேக்ட் வந்திருக்கு. ஸோ இதுலேயே உங்களுக்கு 3 சவரனில் கூட லைட் வெயிட்டில் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அந்த ஜிமிக்கி டிசைன் கூட ஒரு மாதிரி ஒரு ஃப்ராக் பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கு பாருங்களேன். அந்த டான்சிங் டால் ஜிமிக்கிலலாம் எப்படி ஒரு ஃப்ராக் கொடுப்பாங்க அந்த மாதிரி டிசைன் கூட கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. இது 4 சவரனில் வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச முகப்பு செயின்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. அதுக்கு அடுத்தது இப்போ ஸ்டோன் வச்சதுலேயே உங்களுக்கு அழகாக பால்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன். அதுவும் ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து லுக் வந்து ஒரு டைமண்ட் லுக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பட் எனக்கு டைமண்ட் அளவுக்கு பட்ஜெட் போக வேண்டாம், கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னா இந்த மாதிரி சிர்கான் ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய முகப்பு செயின்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டோன் வெயிட் கோல்டு வெயிட்லேருந்து லெஸ் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்துட்டு இருக்கக்கூடியது 18லேருந்து 20 கிராம்ஸ், அதாவது 2.25லேருந்து 2.5 சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய பால் முகப்பு செயின்ஸ் தான். ஸோ எவ்ரிடே முகப்பு செயின்ஸ் தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ எவ்ரிடே கலெக்ஷன்ஸ் நிறைய காமிங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி பால் இருக்கிறது, ஸ்பைரல், பைப் நடுவில் வச்சதுன்ட்டு வேறு வேறு மாதிரியான டிசைன்ஸு டிஃப்ரெண்ட் வெயிட் ரேஞ்சஸில் நமக்கு அவைலபிளாக இருக்கும். இதெல்லாத்தையும் நான் குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய போத்தியஸ்வர்ண மஹால் ஜுவல்லரி ஷோரூம்லேருந்து தான் நான் காமிச்சிட்ருக்கேன்.
உங்கள் ஏரியாவுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் ஷோரூம் கூட நீங்கள் விசிட் பண்ணி இதே மாதிரியான டிசைன்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் காமிச்சிங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 20லேருந்து 24 கிராம்ஸ் 2.5லேருந்து 3 சவரனுக்குள்ளே இருக்கிற மாதிரியான மோப்பு செயின்ஸ். இதுலேயே முறுக்கு செயின், அந்த ஸ்கொயர் ரோப்பில் இருக்கக்கூடியது, அந்த மாதிரி செயின் டிசைனும். ஸோ யூஸ்வலாக சுந்தரி செயின் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான செயின் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் வேணும்னா அந்த மாதிரி செயின் டிசைன்ஸும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த முகப்பு செயினில் நம்ம வந்து ஜிமிக்கி டிசைன்லேயே ஸ்டோன் வச்சது பார்த்தோம் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் ஒன்றா அகெயின் வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ தட் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா பெட்டராக கிடைக்கும். இது பாருங்கள், உங்களுக்கு ஹாஃப் ஜிமிக்கிலையும் ஸ்டோன் வச்சு இருக்குது, ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஜிமிக்கி வரா மாதிரி இருக்குது, கொடை மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுலேயுமே ஸ்டோன் வச்சுருக்கு. இதில் மேலே கீழே ஜிமிக்கியில் வந்து ஸ்டோனு, நடுவில் மட்டும் ஸ்டோன் இல்லாமல், இது அப்படியே ஆப்போசிட்டாக பக்கத்தில் மேலே கீழே ஸ்டோன் இல்லாமல் நடுவில் மட்டும் ஸ்டோனோட. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். கையில் இந்த மாதிரி ஒன்றா வச்சு பார்க்கும்போது நமக்கு சூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் 3 சவரனில் ஆரம்பித்து 7 சவரன் வரைக்கும் இருக்குது. நான் கழுத்தில் வேர் பண்ணிட்டு இருந்தது 7 சவரனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு 7 சவரனில் உள்ளது நல்ல பார்வையாக இருக்கும், 3 சவரனில் உள்ளது கொஞ்சம் சின்ன முகப்பாக இருக்கும். ஸோ நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே சிங்கிள் சைடும் இருக்குது, இல்லை ரிவர்சபிள் 2 சைடட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேட்டர்ன்லேயுமே நமக்கு கலெக்ஷன்ஸ் பியூட்டிஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டோன்லேயே கலர் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி அந்த ட்ரெடிஷ்னல் பாலு, இது குட்டிய மயில், லக்ஷ்மி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸு. இதில் லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் டமரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 2 சவரனில் வருது. ஸோ மோப்பு செயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 கிராம்ஸ் 2 சவரன் அப்ராக்சிமேட்டாக ஆரம்பித்து உங்களுக்கு 10 சவரனில் இன்னுமே நிறையா ஹெவி வெயிட் வேணாலும் இருக்குது. பட் நம்ம இன்னைக்கு காமிச்சிருக்கிறது 10 சவரன் வரைக்கும் தான். ஸோ இது வந்து 15 கிராமில் வரக்கூடியது, லெஸ் வெயிட்டில் இருக்குது. இது வந்து 22 கிராமில் இருக்குது. ஸோ இதோடைய ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, நடுவில் மட்டும் ஓவலாக இருக்கிற மாதிரியான பேட்டர்ன். கலர் ஸ்டோன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஜிர்கான்லேயே ஒயிட் மட்டும் இல்லாமல் பிங்க் அண்ட் க்ரீனும் வந்திருக்கு. அதுக்கடுத்தது கரூர் கொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொடியில் இருக்கக்கூடிய மோப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். நிறைய பேர் வந்து சவுத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான கரூர் கொடி விரும்பி வேர் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டைப் இது. ஸோ நீங்கள் இன்னும் அதே மாதிரி அந்த ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமான ஒரு டிசைனே வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெயிட் ரேஞ்சஸில் இருக்குது. இது 4 சவரனில் வரக்கூடியது, ரிவர்சிபிள். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு மயில் இருக்கலாம், ஒரு பக்கம் ஒயிட் ஸ்டோனும் ஒரு பக்கம் கலர் ஸ்டோன்ஸ், அந்த மாதிரி மாறி மாறி கூட கொடுத்துருக்காங்க. ஸ்டோனுடைய கலர்ஸ் டிஃபர் ஆகி வருது. இதில் ஒரு பக்கம் பிங்க் ஒரு பக்கம் க்ரீன்னு சொல்லிட்டு ஒரு லுக்கே ரொம்ப அழகாக ஸ்டன்னிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இது 6 சவரனில் வரக்கூடியது, இது 4 சவரனில் வரக்கூடிய ஸ்டோன் பால் முகப்பு செயின். இது கொஞ்சம் வித்தியாசம் பண்ணி ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரியான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு பிளெயினாக வரக்கூடியது 3 சவரனில் இருக்குது. பிளெயின் செயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சவரனில் ஆரம்பித்து டிஃப்ரெண்ட் வெயிட் ரேஞ்சஸில் அவைலபிளாக இருக்குது. நான் அதனால தான் உங்களுக்கு பிளெயின் செயின்ஸை இன்க்ளூட் பண்ணல. பிகாஸ் பிளெயின் செயின் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும், எப்படி என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால. இந்த பேட்டர்ன்லாம் பாருங்கள், உங்களுக்கு முறுக்கு பழி செயின் இருக்கு இல்லையா, அதுவும் ட்ரெடிஷ்னல் செயின், பார்வையாக இருக்கக்கூடிய செயின். அதுலேயே உங்களுக்கு வந்து நிறையா முகப்பு கொடுத்து டிசைன்ஸ்லாம் வந்திருக்கு, மயில் இருக்கிற மாதிரி, லக்ஷ்மி இருக்கிற மாதிரின்ட்டு. ஹாலோ ரோப்பும் இருக்குது, ஸ்கொயர் ரோப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்வையாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் ட்ரெடிஷ்னல் டைப்பில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அந்த மாதிரியான டிசைன்ஸில் கூட முகப்பு இப்போலாம் கொண்டு வந்திருக்காங்க. அதனால நீங்கள் அதில் கூட சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம கடைத்தெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் குரோம்பேட் போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் விசிட் பண்ணால் நம்ம கடைத்தெரு சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாரும் நான் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.